ஏம்மா, பெரிய வீட்டம்மா, கொஞ்சம் வெளியே வாங்க. வாங்கம்மா, உள்ள வாங்க. ஏன் இப்படி பெரிய வீட்டம்மான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த வீட்டு சம்மந்தாரியா ஆக போறீங்க, பின்ன எதுக்காக இப்படியெல்லாம் கூப்பிடுறீங்க? என்னமோ எனக்கு மட்டும் இந்த வீட்டு சம்மந்தாரியா ஆகணும்னு ஆசையில ஓடி வந்த மாதிரிலாம் சொல்ற. நீ டாக்டர் மருமவ, அப்படித்தான் பேசுவ. உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டு மரியம்மா, அதாவது உன் மாமியார், அவங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை. பின்ன நாங்க எப்படி பேசுறது? நாங்க கீழ்நிலையில இருக்கோம், அதனால அவங்கள இப்படித்தானே கூப்பிட வேண்டியதா இருக்கு. என்னம்மா பேசுறீங்க? நாங்க என்னைக்காது உங்களை அப்படி நினைச்சிருப்போமா? நீங்க ஏன் இப்படி விதர்ப்பமா பேசுறீங்க? நீங்க கீழ்நிலையில உள்ளவங்க, நாங்க மேல்நிலையில உள்ளவங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. வாங்கம்மா, உள்ள வாங்க. வேண்டாம்மா, உங்க மாமியார் கண்டா தையோ துய்யோன்னு குதிக்கும். அது எதுக்கு வேணும்? நான் இந்த வீட்டில் சம்மந்தம் பண்ண வந்ததே என் மகனுக்காக தான். வேற வழி இல்லாம தான் இந்த வீட்டு வாசலை வந்து மிதிச்சு நிக்கிறேன். எனக்கு பட்ட அவமானத்துக்கு வேற ஒருத்தியா இருந்தா இந்த வீட்டு வாசலை மிதிப்பாளா? என்ன சுப்புலட்சுமி, அப்படியே என்ன தெரியாத மாதிரி கண்டும் காணாம நிக்கிறியே, என்னத்துக்கு? நீயும் நானும் தான் கூட்டணி அமைச்சோன்னு ஊர் உலகத்துக்கே தெரியுமே, ஏன் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதா என்ன? இங்க பாருங்க, இங்க வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, தப்பு பண்ணவா இந்த வீட்டு மரும வந்ததும் எல்லாரும் கூழ கும்பிட போட்டுட்டாங்களோ? அப்படி நான் மட்டும் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு உன் மாமியாக்காரிக்கு கோவம் இப்படி இருக்கு? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்க வந்தேன். இங்க பாரு, பொண்ணு வீட்டுக்காரங்க லோ லோ லோன்னு அலைவாங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரி நாளா லோ லோ லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கூடிய சீக்கிரம் நல்ல நாள் குறிச்சிட்டு எங்க அத்தை சொல்லி விடுவாங்க. உள்ள வாங்கன்னு சொல்றேன், அதுக்கு வர மாட்டேங்க. இங்க பாருங்க டாக்டர் அம்மா, நீங்க இந்த வீட்டுல உயர்ந்த அந்தஸ்துல மரியாதையோட இருக்கீங்க. ஆனா நான் இந்த வீட்டு சம்மந்தாரி, வாசல்ல நிக்க வேண்டிய வாட்ச்மேன் வேலையை பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய, ஓ மாமியாளுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா, எங்க மாமியாரு வீட்டுல இல்ல, அவங்க வெளியே போயிருக்காங்க. இப்படியெல்லாம் பேசாதீங்க. அத்தை இருந்திருந்தா இந்நேரம் உங்களை இங்கேயே நிப்பாட்டிருப்பேங்க. நானும் எத்தனையோ முறை உங்ககிட்ட வாங்கன்னு சொல்றேன், நீங்க வர மாட்டேங்கிறீங்க. ஐயோ அம்மாடி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. அப்படி உன் மாமியா இருக்கிற நேரத்துல நான் வந்தாலும் நான் வந்துட்டு போன வீட்டை கழுவி விடுன்னு சொல்லுவா. அது எதுக்கு வேணும்? இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு சொல்லி விடுவாங்க, அப்ப வாங்க. என்ன சுப்புலட்சுமி, என்ன படம் காட்டுறியா? ஓ, படத்தெல்லாம் இந்த வீட்டுல உள்ளவங்க நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். என்னமோ திருந்திட்டியாமே, நான் கேள்விப்பட்டேன். ஊரு பூரா இப்போ இதான பேச்சா இருக்கு. நீங்க நம்பணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. இங்க பாருங்க, மனுஷனுக்கு திருந்தணும்னு யோசனை வந்தா அவன் திருந்துமா. ஆனா நீங்க திருந்தவே மாட்டீங்க. நீங்க காலம்புறா இப்படித்தான் இருப்பீங்க. அதுக்காக என்ன செய்ய சொல்றீங்க? அது உங்க இஷ்டம். கஷ்டப்பட போறது ஏன் நாத்தனாரு, அத நினைச்சாதான் எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. வேற என்ன செய்யறது? ஓ வீட்டுல வந்து அவ மாப்பிள்ளை பாக்குற நிலைமையில ஆயி போச்சு. என்னடி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? மரியாதைய முதல்ல என்னன்னு கத்துக்கோ. ஓ மாமியாருக்கு ஏத்த மருமவளா இருக்கணும்னு ரொம்ப ஆடாத. அடச்சி, வெளியே போ. ஏ மாமியா எப்ப இருக்குதோ அப்பவா உன் மூஞ்சில முடிச்சாலே அவமானமா இருக்கு. இங்க பாரு, என் நாத்தனருக்காக வாய மூடிக்கிட்டு இருக்கேன். உன்னை கண்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அந்த கிறுக்கச்சிக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரிய மாட்டுக்கு. இன்னும் உன்கிட்ட என்னெல்லாம் பாடுபட போறாளோ தெரியல. என்னை அடி வெளியே போன்னு சொல்ற? ஓ வாயால என்ன உள்ளவான்னு கூப்பிட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அத அப்பம் பாப்போம். இப்ப கிளம்பு. என்னக்கா இப்படி பேசுறீங்க? மாலினிய பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா இவ மாலினிய போட்டுதான் படுத்துவா. எனக்கு புரியுது காயத்ரி, என்ன செய்யறதுனே தெரியல. இந்த சனியன் பேசுற பேச்சுக்கலாம் நம்மளால வேற எப்படி பேச முடியும்? அவ வாய் அடைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. விடு, அப்புறம் பாத்துக்கலாம். சரிக்கா, டென்ஷன் ஆகாதீங்க.
அத்தை வந்ததும் எதுவும் சொல்ல வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம். சரிம்மா. கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா. அடப்பாவீங்களா, மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கீங்களா? என்ன படையப்பா, படையம்மாவை கூட்டிட்டு வந்து நல்லா பாட்டு படிக்கிறேன். எனக்கு சத்தம் அடிச்சு நாடா போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். அடப்பாவி, நீயும் அடா, எல்லாரும் பழி வாங்குறாங்கன்னு நீயும் பழி வாங்குறியா? என்ன படையம்மா, எனக்கு தெரியாம மேல வந்திருக்க, என்னைய விட்டுட்டு வந்தியா? நல்லா பாட்டு படிக்கிறியே. ஏமல, உங்க எல்லாருக்கும் கெவுளி அடிச்சுட்டா. நானும் என் புருஷனும் இப்பதான் இங்க வந்து செத்த நேரம் உட்காரலான்னு வந்தோம். அதுக்குள்ளேயே எல்லாரும் வந்துட்டீங்களா? என்னக்கா ரொமான்ஸா? ஏன் நாங்களாம் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதாக்கும்? பண்ணலாமே, யாரு பண்ணக்கூடாதுன்னு சொன்னா? காயத்ரி, நீயுமா? ஐயோ அத்தா, நான் வர மாட்டேன்னு தான் சொன்னேன். இவன் எங்க கேட்டான், அவதான் என்ன வான்னு இழுத்துட்டு வந்தான். என்னனே, அண்ணிய கூட்டிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மொட்டை மாடிக்கு வந்திருக்க? அதான் பொறுக்கலையே, எல்லாரும் இங்க வந்துட்டியல்ல, இனிமே நாங்க எப்படி இங்க இருக்க முடியும்? ஐயோ அண்ணே, அப்படியெல்லாம் இல்ல, சும்மா ஒரு ஜாலிக்காக. சரி சரி, நல்லா பேசிட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். டேய் வாடா. டேய், என் அப்பாவே இப்பதான் தனியா வந்து எங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, நீ வேற அத கெடுத்துருவ போலியே. வாடா, ஐஸ்கிரீம் திங்க போவோம். சரிடா, வாங்க வாங்க போலாம் போலாம். ரைட். என்ன சுப்பு, இப்ப நீ ரொம்பவே அழகா தெரியுற தெரியுமா? இப்பதான் உங்க கண்ணுக்கு நான் அழகா தெரியறனாக்கும். ஏன் இத்தனை நாளும் அழகா தெரியாம எப்படி இருந்தேன்? ஐயோ சுப்பு, நீ மாறுவனு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மாறின பிறகு ரொம்பவே அழகா இருக்க தெரியுமா? நீ இப்பதான் ஏன் சுப்பு. அப்ப இத்தனை நாளும் ஏன் சுப்பு தான். ஆனா நீ தான் நான் சொல்றதே கேட்க மாட்டியே. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவ. இப்பதான் எனக்கு பிடிச்ச அந்த சுப்புலட்சுமி. ஆமாங்க, இப்பதான் நம்ம குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னைக்கு சம்மந்தி அம்மா வந்து என்னெல்லாம் பேசிச்சு தெரியுமா? அந்த பொம்பளை வீட்டுக்கு உங்க தங்கச்சிய கல்யாணம் கட்டி கொடுக்கறத நினைச்சா எனக்கு ஆத்திரமா வருது. அந்த பொம்பளை பத்தி பேசாத, நானும் கேள்விப்பட்டேன். சரியான பணத்தாசை பிடிச்சவளாம். இவ கிட்ட சொன்னா இவ கேட்கணும்ல. எங்க நாம சொல்றத காது கொடுத்து கேக்குறா? என்னமோ பண்ணிட்டு போறா. விடு, எங்க அம்மாட்டையும் சொல்லியாச்சு. எங்க அம்மா தான் பாவம், ரொம்ப கஷ்டப்படுது அத நினைச்சு. ஆமாங்க, நாம சொல்றத கேட்கலனா என்ன பண்றது? அந்த பையன் நல்லவன் தான், ஆனா இந்த பொம்பளை சரியான பணத்தாசை பிடிச்சவாங்க. என்கிட்டே எத்தனை தடவை டீல் போட்டிருக்கா தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும் சுப்புலட்சுமி. நீ சொல்லலனாலும் நீ யாருகிட்ட பேசுற, நீ எங்க இருக்கிற, எல்லாம் எனக்கு தெரியும். ஏங்க, அப்ப என்ன வேவு பாத்தீங்களா? அடியே, நீ என் பொண்டாட்டி, நீ எங்க போற வார அப்படின்னு நான் உன்னை சுத்தி சுத்தி வர்றதுதான் என் வேலை. பின்ன உன்னை பார்க்காம யார போய் பார்க்க சொல்ற? அதெல்லாம் சரிதான். சரி சரி, இப்ப அத பேசுற நேரமா? நாம எதை பேசுறதுக்கு வந்தா இதுங்க எல்லாம் வந்து நம்ம மூடையே மாத்தி விட்டுட்டு
கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா வேற எதையாவது பேசுவோமா? உங்க மவனுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துட்டு இப்ப ரொமான்ஸா பேசுறாங்களா? ரொமான்ஸா ஏங்க சும்மா கொஞ்சம் காத்தோட்டமா மேல வரலான்னு வந்தா இப்படி எதையாவது பேசுவீங்களா? அடியே, அவனுக்கு கல்யாணம் பண்ண வயசு வந்துட்டுனா நான் ரொமான்ஸ விட்டுறணுமா? அதெல்லாம் விட முடியாது. அட போங்கங்க, எதையாவது சொல்லிட்டு இருப்பீங்க. சரி சரி வாங்க, கீழே அத்தை நம்மளை தேடிட்டு இருப்பாங்க, போவோம். அப்படிதானா? உன் காத்து வாங்குறது அதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சா? ஏங்க நான் இந்த வீட்டு மூத்த மருமக, நான் எல்லாருக்கும் உதாரணமா இருக்கணும். நானே இப்படி ராத்திரில இங்க வந்து நின்னுட்டு இருந்தா பின்ன இந்த வீடு எப்படி இருக்கும்? கிளம்புங்க. சரிம்மா, வீட்டு மூத்த மருமவளே, உனக்கு பொறுப்பு ரொம்ப வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன். வா போவோம்.